ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மங்களன் மங்களில் நான் என்ன ஷாப் பண்ணியிருந்தேன், கோல்டு ஷாப் பண்ணியிருந்தேன் அப்படின்ற வீடியோ தான் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜுவல்ஸ்லாம் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட்டு என்ன ஷாப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது ஏன் நான் வந்து வாங்கின உடனே உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ப்ராடக்ட். ஆல்ரெடி இது வாங்கி ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் தான் இருந்தாலும் எனக்கு வந்து நான் நிறையா வீடியோஸ் பெண்டிங்கில் இருக்கும் போது நான் இந்த வீடியோ சீக்கிரம் போட ரீசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கிடச்சிருக்கு. நான் எதிர்பார்த்த டிசைனில் எதிர்பார்த்த கிராமில் கிடச்சிது. ஸோ அதுதான் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால் செயின் தான். இந்த பால் செயின் வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து ஷாப்பில் விசாரிக்கும் போது 1.5 பவுனுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 7 மந்த்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நியர்பை ஷாப்லலாம் விசாரிக்கும் போது நான் எதிர்பார்த்தது வந்து எனக்கு 1 பவுண்டில் வேணும் அப்படின்றதுக்காக சரி ஓகே மங்களில் வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன டிசைன் எதிர்பார்த்தேனோ அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்த டிசைனை வந்து நான் அவங்கள்ட்ட காமிச்சு கேட்கலாம், ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட இருக்க கலெக்ஷன்ஸை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்த்தேன். ஸோ நான் எதிர்பார்த்தது எக்ஸாக்ட் டிசைனே வந்து அங்கே இருந்தது. ஸோ அதுதான் பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. நான் எதிர்பார்த்த வெயிட்லேயே இருந்தது. ஸோ நான் உடனே வந்து அதுலேயுமே நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மாடல் பொதுவாக பிடிச்சிருந்துச்சி. மாடல்ஸ்னால் பால் செயினில் என்ன மாடல் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்த பால் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் நீங்கள் சுற்றுனீங்கன்னா லைட்டாக சுற்றும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ அந்த டிசைன் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் மாறும். நான் வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷ் கலந்த மாதிரி ரவுண்டாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். நான் அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த செயினோட ஃபுல் வியூவும் பாருங்கள். உண்மையாகவே சீரியஸாகவே எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த செயின். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதோட வெயிட்டு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு டூ லைன்ஸ் வந்து 2 அட்ஜஸ்ட்மெண்ட் ஈச் சைடு வந்து ஒரு 2 பால்ஸ் வரும். கீழே வந்து ஒரு பால் வந்து அதுக்கு கீழே 2 இது தொங்குற மாதிரி குட்டி பால் தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஃபுல் வியூ இதுதான். இது வந்து நான் டெய்லி யூஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் போட்டிருந்த செயின் வந்து என்னோடய 10 இயர்ஸ் நான் ஒரு செயின் போட்டிருந்தேன். ஸோ அந்த செயின் வந்து கட் ஆகிடுச்சு. அது வந்து 2 பவுனு. அதுக்கு வந்து நான் 2 திங்ஸாக வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை கொடுத்துட்டு நான் வாங்கினேன்னா, இல்லை நான் சீட்டு போட்டு வாங்கினேன்னா, இல்லை நான் வேறு எப்படி வாங்கினேன் அப்படின்ற வீடியோலாம் நான் வந்து நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கோல்டு வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதோட பில் டீட்டெயிலுமே ஷேர் பண்ணுறேன். இதோட கிராம் வந்து டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 8 கிராமு 140 மில்லி இருந்தது. ஸோ நான் எதிர்பார்த்தது வந்து 1 பவுண்டில் எதிர்பார்த்தேன். 140 மில்லி தான் வந்து எக்ஸ்ட்ரா போயிருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். 8 கிராமு 7 கிராம் சொச்சம் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. இந்த குட்டி குட்டி பாலில் ரவுண்டு வந்திருக்கு பார்த்திங்களா, அதுதான் வித்தியாசம். ஸோ எனக்கு வந்து காமிச்சதில் இந்த பட்டன் பிடிச்சிருந்துச்சு. இந்த வெயிட்டில் எனக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் காமிச்சிருந்தாலும் நான் எடுத்திருப்பேன். ஸோ டிசைன்ஸ் எனக்கு தேவை பால் செயின் அதுதான். ஸோ ஏன்னா எனக்கு அது ரொம்ப நாளாக ஆசை போடணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நான் நினச்ச மாதிரி வாங்கியாச்சு. இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்காது. நான் எதிர்பார்த்த ஹைட்டு எனக்கு வந்து நான் போட்டிருந்த செயின் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். எனக்கு வந்து கழுத்தை ஒட்டி இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ஷாப்பில் காமிக்கும் போது கொஞ்சம் லாங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், செயின் லாங்காக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த லென்த்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உடனே போட்டும் பார்த்தேன் ஷாப்பில். எனக்கு அப்போவே வந்து ஓகே, ஆனால் எனக்கு அப்போ வந்து அந்தளவுக்கு லென்த்து தெரியல. ஆனால் பிடிச்சிருந்ததுனால நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து போட்டோன்னே நான் என்ன லென்த்தில் எதிர்பார்த்தனோ அது அப்படியே எனக்கு கிடச்சது. ஸோ இந்த 2025 நான் வந்து ரொம்ப லைக் பண்ணி எனக்கு கிடச்சது, வெயிட் பண்ணி கிடச்சது அப்படின்னா எனக்கு இந்த செயின் சொல்லலாம். பால் செயின் விரும்புகிறதுக்கு காரணம் வந்து இந்த பால் செயின் மாடல் இப்போ தான் ட்ரெண்டிங். என்னோடய மேரேஜ் டைம்லலாம் ட்ரெண்டிங் கிடையாது. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பால் செயின் மாடலில் வந்து ப்ரேஸ்லெட் போட்டிருந்தேன். நான் தான் செலக்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து ஒரு போட்டிருக்கும் போது அதுக்கப்போ எனக்கு அந்த டைமில் வந்து அந்த ப்ரேஸ்லெட் பிடிக்கல. நம்ம வாங்குறப்போ வாங்கிட்டு வந்துடுவோம், பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ நான் நிறையா டைம் வந்து இதை மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னப்போ வீட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் போட்டிருக்கும் போது பார்க்குற எல்லாருமே உங்களோட ப்ரேஸ்லெட் நல்லாயிருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு நான் இது மாதிரி தான் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதில் வந்து அந்த பாலில் வந்து ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும்.
அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுவுமே எனக்கு வந்து நல்லாவே உழைச்சது. 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் நல்லாவே உழைச்சது. இது நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருக்கு வந்து செகண்ட் ப்ரேஸ்லெட்டு. ஸோ அதை போட்டுட்டு தான் இதை வாங்கினேன். அது கட் ஆகிடுச்சு, பற்ற வச்சு போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது பற்ற வைக்க முடியாது, பற்ற வச்சாலும் கட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அதே மாடல் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணேன். இன்ன வரைக்கும் என்னால் அந்த ப்ரேஸ்லெட்டை மறக்கவே முடியாது. ஸோ இதை விட எனக்கு அதுதான் பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அது நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. எல்லாருமே அப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங்கே ஆகாதப்போ அந்த மாடல் நான் போட்டிருந்தேன். அப்போவே வந்து எல்லாருமே வந்து நல்லா லைக் பண்ணி பார்க்குறவங்களாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பிடிக்காமல் இருந்தது, எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பால் மாடல்னாலே எனக்கு ஒரு க்ரேஸ் வந்துருச்சு. செயின் வந்து ரீசெண்டாக தான் நான் லைக் பண்ண ஆரம்பித்தேன். இது மாதிரி நம்ம ஒன்று வந்து கழுத்தில் ரெகுலராக போட்டுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஓல்டு மாடல் ஒரு செயின் போட்டிருந்தேன். 10 இயர்ஸ் பிஃபோர்னால் என்ன மாதிரி செயின் இருந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு செயின் தான் போட்டிருந்தேன். அந்த செயினும் அந்த ப்ரேஸ்லெட்டும் கிட்டத்தட்ட ஒரே இயரில் வாங்கினது தான். பட் அந்த செயின் இப்போ தான் எனக்கு கட் ஆகிருக்கு. சரி அதையும் பற்ற வைக்கலான்னு பார்த்தா அது கட்டாயி தான் போகணும், அதுவும் சொன்னாங்க ரீசன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு சரி ஓகே பால் மாடலில் 1 பவுனில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் எதிர்பார்த்து போனேன். ஸோ அதே மாதிரி கிடச்சிது, அதுதான் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் இந்த இயரிங்ஸை பார்ப்போம். இந்த இயரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 பவுன் தான், 1 பவுன் சொச்சம் மில்லி வந்தது. ஸோ நான் என்ன எக்ஸாக்ட் வெயிட்ன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த தோடோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா பார்வையாகவே இருக்குது. 1 பவுனில் நல்லாவே இருந்தது, நிறைய மாடல்ஸ் இருந்தது. பட் எங்களுக்கு வந்து இந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தது. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கம்மல் மேலே ஒரு போர்ஷன், கீழே ஒரே ஒரு இது தான் இருந்ததா. ஸோ அது கட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்தது. அவங்கள்ட்ட கேட்டோம், அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது அப்படின்னாங்க. அவங்க எப்பொழுதுமே அப்படி தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம இதை டெய்லி யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த மாடலும். அழகாக வந்து ஒரு குட்டி திலகம் மாதிரி வந்து கீழே வந்து ஒரு குட்டி குட்டி பால்ஸ் வந்து தொங்குற மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. விசிறி பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதில் வந்து எம்போஸ்டு பேட்டர்னும் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. பால் வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருந்தாங்க. ஒரு பால் போச்சுனாலும் நம்மளுக்கு கஷ்டமாக போயிடும், அந்தளவுக்கு குட்டி குட்டி பால்ஸில் நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்க. அதுவே ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பார்வையாக இருந்தது. ஸோ இதோட எக்ஸாக்ட் வெயிட் வந்து 8 கிராம் 200 மில்லி வந்து இருந்தது. ஸோ இதோட பில் டீட்டெயிலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த இயரிங் வந்து பார்த்தோன்னே நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது நான் எப்படி வாங்கினேன், மித்த டீட்டெயில் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.